அந்த ஐஸ்வர்யா ஒரு தில்லாலங்கடின்னு உனக்கு தான் நல்லா தெரியும். அவளை அவ்வளவு சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணிட முடியாது. அவ கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இப்படி சைலண்டா இருக்கான்னு எனக்கு தோணுதுடா. ஏமா ஒருவேளை அவ சைடுல ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி காமிச்சா நாம ஏதோ பெரிய அமௌண்டா தருவோம்னு யோசிக்கிறாளோ. ஐஸ்வர்யா தான் கால் பண்றேன். அட்டென்ட் பண்ணி பேசு. ஸ்பீக்கர்ல போடு. என்ன கௌதம் போன ஸ்பீக்கர்ல போட்டு நீயும் உங்க அம்மாவும் நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன விஷயமா கால் பண்ணிருக்கன்னு சொல்லு. நீ கொடுத்த கவரை நான் பாத்துட்டேன். டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்க. நான் சைன் பண்ண ரெடி. ஆனா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படி? பொறுங்க சொல்றேன். அந்த கண்டிஷன்ஸ்க்கு நீங்க ஒத்து வந்தா உடனே டிவோர்ஸ் கொடுத்துறேன். என்னன்னு கேளு. என்ன இஷ்யூ? என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு ஜீவனாம்சமா 2 கோடி ரூபாய் வேணும். ஓகே தானே? சரி எனக்கு அந்த அமௌண்ட் ஓகே தான். ஓகேண்டா. ஆனா எனக்கு உங்களை நம்ப முடியல கௌதம். அதனால எனக்கு அட்வான்ஸா ஒரு 50 lakhs வேணும். அதுக்கப்புறமா நான் சைன் பண்றேன். பாத்தியா? ஏய் அதெல்லாம் முடியாது. நீ பணத்தை வாங்கி ஏமாத்திட்டா நான் என்ன பண்றது? 50 lakhs எல்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா நான் ஒரு சின்ன அமௌண்ட் அட்வான்ஸா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீ சைன் போடு. கௌதம் நான் சைன் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ பணத்தை கொடுக்காம ஏமாத்தணும்னு நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. உன்னை வாழ்நாள் முழுக்க கதற வைக்கிற. சரி நீ அமௌண்ட் அனுப்பு, நான் சைன் பண்றேன். பாத்தியாமா 50 lakhs அட்வான்ஸா வேணுமா? அவ கேட்டா நான் கொடுத்துருவேனா? அதானே 50,000 அனுப்பி விட்டு எப்படி வேலையை முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. கால் பண்றா. ஸ்பீக்கர்ல போடு. அட்வான்ஸ் அமௌண்ட் வந்துருச்சுல, உடனே அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணிட்டு அனுப்பு. நான் உன்கிட்ட கேட்டது 50 lakhs. நீ எனக்கு வெறும் 50,000 ரூபாய் கொடுத்து என்ன கழட்டி விடலான்னு பாக்குறியா? நீ கொடுத்த பிஸ்கோத்து காசு 50,000 ரூபாய் வச்சு பொறுக்க போற குழந்தைக்கு டயப்பர்ஸ் கூட வாங்க முடியாது. என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னம்மா